கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சந்தோஷமான நல்ல அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருக்குள் நாம் எப்போதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் என்று பார்க்கிறேன். தேவன் இருக்கிறதுனால நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். தேவன் என்னை விசாரிக்கிறபடியினாலே நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். தேவன் என் காரியங்களை பொறுப்பெடுத்து நடத்துகிறதுனாலே நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த ஒரு ஒரு மைண்ட் செட், ஒரு இருதயம் நமக்கு உண்டாக வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக புலம்பல் புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கை வேலையான மண் பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண் பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. சியோன் குமாரர் தங்கத்துக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் எவ்வளோ விலையேற பெற்றவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய மகிமையெல்லாம் போய்விட்டது. அவர்கள் குயவனுடைய மண் ஓடுகளுக்கு மண் பாண்டங்களாய் அவர்கள் எண்ணப்படுகிறார்கள். தங்கம் எப்படி உயர்ந்திருக்கிறது, மண் எப்படி தாழ்ந்திருக்கிறது பாருங்கள். சியோன் குமாரர் தங்கத்துக்கு ஒப்பானவர்கள் என்று பார்க்க, ஆனால் இன்றைக்கு மண் பாத்திரமாய் பாண்டங்களாய் அவர்கள் எண்ணப்படுகிறார்கள். ஜனங்கள் அவர்களை குறித்து நினைக்கிறார்கள். ஒரு மனுஷனை உயர்த்துகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒரு மனுஷனுக்கு ஹை எஸ்டீம் கொடுக்கிறது நம்முடைய ஆண்டவராகிய தேவன் என்று பார்க்க, சியோன் குமாரர் பாருங்க, அவர்கள் தங்கத்துக்கு ஒப்பான விலை மதிப்புள்ளவர்கள். ஆனாலும் குயவன் கையில் மண் பாண்டங்களுக்கு ஒத்ததாய் அவர்கள் எண்ணப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக தேவன் அந்த ஜனங்களை தண்டிக்கிறதை குறித்து கருத்தாய் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல எரேமியாவில், கர்ப்ப வேதனை படுகிறவர்களின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவர்களின் வியாகுலமாகவும் சியோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்ப்ப வேதனை படுகிறவர்களின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவர்களின் வியாகுலமாகவும் சியோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன். இப்ப பாருங்க, எவ்வளவு நொந்து கரைந்து அந்த சியோன் குமாரத்தி தேவ சமூகத்தில் மன்றாடுகிறத நாம் பார்க்கிறோம். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ கொலைபாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே என்கிறாள். ஐயோ கொலைபாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறது. அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து விதமாக சொல்லி அழுகிறத பார்க்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் நமக்கு ஒருபோதும் சாத்தியமாகிறாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவர்தான் நம்முடைய காரியங்களை விசாரிக்கிறார். நாம் அவர் பாதபீடத்திலே தான் நாம் காத்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே படிக்கிறோம். சத்துருவும் பகைஞனும் எருசலேமின் வாசல்களுக்குள்ளே பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்களும் பூச்சகரத்தின் சகல குடிகளும் நம்ப மாட்டாதிருந்தார்கள். ஒருவரும் நம்ப முடியவில்லை. சத்துருவும் பகைஞனும் எருசலேமின் வாசல்களுக்குள்ளே பிரவேசிப்பான் என்கிறத பூமியில் உள்ள எந்த ராஜாவும் நம்பவில்லை என்று பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல பாருங்க, கடந்த அக்டோபர் 7ல 23ல நடந்ததான சம்பவங்களை பார்க்கும்போது, இவர்கள் சத்துருவும் பகைஞனும் எருசலேமின் வாசல்ல எப்படி பிரவேசித்தான், இஸ்ரவேல் தேசத்துல எப்படி அந்த அதிகாலையில் அவன் பிரவேசித்தான், எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. அவர்கள் யுத்தத்தில் வல்லவர்கள், நல்ல ஞானம் உள்ளவர்கள், அவர்களுக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது, மொசாத் இருக்கிறது. இதெல்லாம் இருந்தாலும் அந்த அக்டோபர் 7ல இவர்கள் ஹமாஸ் தீவிரவாதிகள் உள்ளே வந்து விட்டார்கள் என்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியமானது. அதைத்தான் இந்த வசனத்துல சொல்லுகிறார். சத்ருவும் பகைஞனும் எருசலேமின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்களும் பூச்சகரத்தின் சகல குடிகளும் நம்ப மாட்டாதிருந்தார்கள். அந்த அளவுக்கு பாருங்க, இஸ்ரேல் மேல அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தது என்று பார்க்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நகரத்தை காவாராகில்
காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்று. ஆகவே பாருங்க, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண் பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு தந்திருக்கும் அந்த ரெப்புடேஷனை நாம் காத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆம், தேவனுக்கு பிரியமாய் நடந்து அவர் சித்தத்தை செய்யும் போது அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நம்மோடு இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளை விசாரித்து நடத்துகிறீர். அவர்களை தங்கத்துக்கு ஒப்பான மேன்மையாக்கி நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவர். ஆனாலும் கர்த்தரை விட்டு விலகுகிற சுபாவங்கள் எங்களிடத்தில் இருக்கிறபடினாலே கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் மண் ஓடுகளுக்கு ஒப்பாய், மண் பாண்டங்களுக்கு ஒப்பாய் எண்ணப்படுகிறோம் ஆண்டவரே. அருமையான நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து நடத்தும். நல்ல ஒரு மேன்மையான சமூக அந்தஸ்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.